ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு முன்னே போவாரானால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அதிசயங்கள் அற்புதங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் கூட தேவன் உன்னை அழைத்த அழைப்பை பார் என்று இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கின்றோம். தேவன் ஏன் நம்மளை அழைத்தார்? எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்? இந்த அழைப்பை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் எழுத்துக்கொள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கண்களை மூடி நாம் சொல்லிட்டோம். விலைகளை தாழ்த்தி எங்கள் அன்பு பரிசுத்த தேவனை, இதோ நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் வேளையில வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, எங்களோடு பேச வேண்டும். அப்பா உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே, அநேகராய் நாங்கள் வந்திருக்கிறோம், அநேக தேவைகளோடு வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களோடு பேசும். நாங்கள் தேவனை உணர்ந்து கொள்ள, என் தேவனீர் அழைத்த அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ள, அப்பா எங்க கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பெரிய சத்தமான சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல ஒவ்வொரு வாரமும் வருவது நாம் பரிசுத்தம் அடைவதற்காக. ஹல்லேலூயா. எதுக்காக நம்ம வரோம்? நம்ம பரிசுத்தம் அடைவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்காக, நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. தேவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளாக, எல்லா நன்மைகளால் நிரம்ப செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை காண செய்கிறவர். என்ன காண செய்வார்? அதிசயங்களை காண செய்வார். தேவ பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தரிடத்திலே நித்தமும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளே உடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனே முன்னிட்டு உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவார்னா, தேவன் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவார்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியுமா? யாராவது உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா? ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்னே போவார்னா, என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அதிசயம் செய்வார். எப்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவதற்காக, உங்களை ஆசீர்வாதத்திலே கொண்டு போவதற்காக, உங்களை பரிசுத்த பாதைகளை நடத்துவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தேவன் பண்ணிக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிச்சோம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க எப்படிப்பட்ட அழைப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய தேவன் இந்த தேவன். இந்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? எதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்கும்படியாய் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை
வெட்கப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. உலகத்துல சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஞானிகள் உங்களிடத்திலிருந்து அவர்கள் வெட்கப்பட வேண்டும். உங்களிடத்திலிருந்து தேவன் செய்கிற அதிசயங்களை கண்டு அவர்கள் என்ன பண்ணணுமா? வெட்கப்படணும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. படிங்க. தேவன் என்ன பண்றாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாருப்பா? யார நம்மலாம்? ஒன்றும் இல்லாத ஒரு அறிவே இல்லாத மனுஷர்களாய் காணப்படுவார். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்படியாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். படியுமா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரிந்து கொண்டாருன்னு பாத்தீங்களா? நம்ம தேவனிடத்துல பெருமை பாராட்டாதபடிக்கு. நீங்க அநேகர் என்ன பண்றாங்க? தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததன் நிமித்தம், தேவன் அவர்களை உயர்த்ததன் நிமித்தம் அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களை பெருமை பாராட்டி கொண்டு நாம் பெரிய மனுஷன் என்று அவர்கள் நினைத்து கொண்டு, நாம் பெரிய அதிகாரமுடையவன் என்று நினைத்து கொண்டு தேவனை கனப்படுத்துவதில்லை. அவர்கள் குறைவுடையவர்களாக இருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்துவதில்லை, தேவனை துதிப்பதில்லை குறைவுடையதான மனுஷர்களாக இருக்கிறாங்க. தேவன் உங்களை எந்த இடத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்? எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீங்க பெரிய ஞானி என்று தேவன் தெரிந்து கொள்ளல. தேவன் நீங்க பெரிய பிரபு என்று தேவன் உங்களை தெரிந்து கொள்ளல. உங்களை விடுதலை செய்து தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்த உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அக்கிரமம் செய்த நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படி தேவன் தேர்ந்தெடுத்தது எதற்குனா ஞானிகள் வெட்கம் அடையணும். ஹல்லேலூயா. பெரிய பரிசுத்தவான பெரிய ஆளு என்பவன் அவன் வெட்கப்படும்படியாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்து அவர்கள் வெட்கப்படும்படியாய் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஹல்லேலூயா சொல்லணும் இல்லையா? ஹல்லேலூயா. ஞானிகள் வெட்கப்படணும். இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, இவன் உதவாக்கற, இவனுக்கு படிப்பு இல்ல, இவனுக்கு ஞானம் இல்ல, இவனுக்கு பலன் இல்ல, இவனுக்கு அழகு இல்ல, எதுவுமே இல்லாத இவனை என் தேவன் எப்படி இப்படி உயர்த்தினார், எப்படி இவ்வளவு பெரிய மனுஷனாய் மாற்றினார் என்று சொல்லணும்னா இப்படி சொல்லுவதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் காண வேண்டும். நீங்கள் காணணும்னா நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து, இந்த உலகத்தின் மேன்மைகளை குறித்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மேன்மையையும் என் தேவனே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உயர்வை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த நம்மளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் அதிசயங்களை காண செய்தே என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? நான் கர்த்தரத்துல சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் வெறும் கையால நான் வரமாட்டேன். நான் இந்த பிசினஸ் எல்லாம் முடிச்சிட்டு நான் பல ஆயிரம் கோடியோட தான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். நான் கண்டிப்பா நான் ஊழியம் செய்வேன்ப்பா. எங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன், கண்டிப்பா நான் ஊழியம் செய்வேன். ஆனா என்ன பண்ண முடியாது, இந்த சர்ச் மினிஸ்ட்ரிலாம் எனக்குலாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் நான், அறிவாளி, அப்படியே தன்னை தானே நினைச்சு கொண்டு நான் பண்ணேன். டாடி எங்க அப்பா கிட்ட முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த உயர்வுகளை இது நான் பெரிதாய் எண்ணி நான் ஆகிவிட்டேன். என் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய முடியாதுப்பா, நான் வரமாட்டேன். இந்த ஊழியத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. என் தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க, அவர்களை அழைங்க, அவர்கள் செய்வாங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இல்லப்பா, தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, ஊழியத்துக்கு தேவன் உன்னையே தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அநேகர் என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் எப்படி ஊழியம் செய்வான், இவன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டானே, இவன் யாரிடத்திலையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், ஒரு நாள் ஒரு பிரேயர் இருக்கும், யாரோட வீட்டுக்கு கூட வரமாட்டானே, இவனா ஊழியத்தை செய்வான் என்று எண்ணும்படியான மனுஷனாய் இவன் காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய அநாதி தீர்மானம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு என்னை தேவன் என்ன உயர்த்தி கொண்டிருந்ததான அந்த வேளையில நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். என்ன தேவன் பண்ணினாரு? மேல இருந்த என்ன கீழே தள்ளினாரு. நான் நினைச்சேன் பெரிய ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக் கொள்வேன், இவ்வளோ பணங்களை நான் சம்பாதிப்பேன், என் தேவனுடைய ஊழியத்தை நான் எங்க அப்பாவுக்கு நிறைய பணத்தை கொடுத்து என் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன், இந்த பகுதி எல்லாத்தையும் நான் வாங்கி நான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு செய்வேன், அநேக ஊழியங்களை கட்டுவதற்கு உதவி செய்வேன். கர்த்தர் நினைச்சாரு, பொன்னினைவுகள் ஹல்லேலூயா, நீ நினைக்கிறபடி நான் செய்ய முடியாதா, நீ என் சித்தத்துக்கு வரணும்னு சொல்லி என் தேவன் என்ன மேல இருந்து கீழே தள்ளினார். மேல இருந்து எண்ணின எல்லா எண்ணங்களும் வீணும் விருதாவுமாய் போனது, எல்லா எண்ணங்களும் வீணும் விருதாவுமாய் போனது. என் தேவனுடைய கரம் என்னை அடித்து கீழே தள்ளினார். ஒன்றுமில்லாத மனுஷனாய் நான் மாறினேன். 10 வருடங்கள் அப்பவும் நான் கட்டடத்துல வரல, அப்பவும் நான் தேவனிடத்துல வரல, அப்பவும் மன கடினம், ஏதாவது ஒன்று முடிச்சே ஆகணும், ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த பிசினஸ் முடிச்சே ஆகணும். இத்தனை வருஷ காலமாய் எந்த காரியத்தை எடுத்தனோ அந்த காரியம் உடனடியாய் முடியும். அது தேவனுடைய கிருபை என்பதை அறியாத மனுஷனாய் நான் காணப்பட்டேன். அது அறியாததான ஒரு மனுஷனாய் காணப்பட்டேன். நான் மெடிக்கல்ல போய் ஜாயின் பண்ணேன். கர்த்தர் அதில் ஆசீர்வதித்தார். 6 மாதங்களிலே பெரிய ஒரு மேனேஜராய் மாற்றினார். இப்படி எல்லா காரியத்திலும் கடந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கண்ட நானு கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை. கர்த்தர் அழைக்கும் போது அந்த அழைப்பை உணராதவனாய் இருந்தேன். இயேசுவுடைய அழைப்பை உணராதவனாய் இருந்தேன். என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தேன். காரணம், என்னுடைய மேன்மையை எண்ணிக்கொண்டு, விஞ்ஞானத்தை எண்ணிக்கொண்டு, என்னுடைய நண்பர்களை எண்ணிக்கொண்டு, நான் செய்கிற தொழிலை எண்ணிக்கொண்டு, என்னை நானே மேன்மை பாராட்டி கொண்டவனாய் நான் தேவனிடத்திலே நான் சொல்லுகிறேன், என் தேவனுடைய ஊழியத்தை நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். தேவன் அடிச்சாரு, கீழே தள்ளினார்கள். நீங்க யாரு? எந்த மனுஷனும் தேவனிடத்திலே மேன்மை பாராட்ட முடியாது. எந்த மனுஷனும் தேவனிடத்திலே மேன்மை பாராட்ட முடியாது. என் தேவனே என்னை ஆசீர்வதித்தார், என் தேவனே என்னை உயர்த்தினார். ஆனா உயர்ந்த பிறகோ நான் தேவனை மறந்தவனாய் காணப்பட்டேன். உயர்ந்த பிறகோ என்னுடைய மேன்மையை எண்ணினவனாய் காணப்பட்டேன். எந்த நிலைமையிலிருந்து தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்? எந்த நிலைமையிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்க பெரிய ஐஸ்வர்யவான் என்றால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க பிரபுவாய் இருக்கிறீங்கன்னு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. என் தேவனை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் தேவனை நாம் முழு இதயத்தோடு கண்ணம் கண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிச்சவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு நான் கீழ்ப்படிச்சிருந்தேன்னா அடிக்கடி இப்ப நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம், நான் அன்னைக்கு முடிச்சுட்டு படிப்பு முடிச்ச உடனே எங்க அப்பா சொன்னார், பைபிள் காலேஜ்ல சேரடா அப்படின்னாங்க. அன்னைக்கே நான் போயிருந்தேன்னா கர்த்தர் ஆலயத்தை உண்டா வச்சிருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆலயமாய் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயம் எத்தனை பெரிய ஆலயமாய் இருந்திருக்கும். எவ்வளோ பேர் இந்த தேவனுடைய நாமத்தின் மகிமையை கண்டடைவாங்களே, அப்படியான ஒரு காரியம் எல்லாம் மாறி இருக்கும் என்று அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. பிள்ளையே, தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அழைத்ததன் நோக்கம் உண்டு. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் உண்டு. அவர் அழைப்பித்ததான இந்த அழைப்பின் நோக்கம் உண்டு. நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஆசீர்வாதத்தை கண்டவுடனே என்ன போல நீங்களும் எண்ணிடாதீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்த்து தேவன் உங்களை உயர்த்தின வேலையில நீங்க கத்துறதுல சொல்லாதீங்க, அப்பா நான் பிஸியா இருக்கிறேன், நான் பிஸி, I have no schedule, I have no time, நான் எவ்வளவு பெரிய வேலை, எனக்கு முக்கியமான மீட்டிங், விஐபிஸோட தான் மீட்டிங்லாம். எப்படியெல்லாம் நீங்க தேவனிடத்துல சொல்லிடாதீங்க. விஐபி எல்லாம் குப்பையும் அவன் குடிசையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரானவர். என் தேவன் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரத்துக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. இந்த தேவனை கனப்படுத்துவதிலே முதன்மையானவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கனப்படுத்துகிறது சர்வ வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தின தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம். நம்மளை தெரிந்து கொண்ட தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருகிற தேவனை நாம் கனப்படுத்துகிறோம். நம்மளுக்காக பரலோகத்தையே உண்டாக்கி வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திலே தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும்படியா, என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. நான் மேன்மை பாராட்டணும்னா என் ஆஸ்தியவோ, என் ஞானத்தையோ, என் அழகையோ, என்னுடைய படிப்பையோ, இந்த உலகத்துல எத்தனோ பெரிய ஆள் என்பதில்லையோ நான் என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மேன்மை பாராட்டினா எனக்கு நன்மை செய்த தேவனை நான் மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. இந்த மேன்மை பாராட்டு தேவனுக்குரியது, இந்த மகிமை தேவனுக்குரியது. அவரையே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கமா அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் அழைத்த அழைப்ப நம்ம மறந்துடாம நம்ம தேவனை துதிக்கிறதுல முதன்மையை கொடுத்து, அவரை வணங்குவதில் முதன்மையை கொடுத்து, அவரை ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை வேளையில அவரை ஆராதிக்கிற நேரத்துல கொடுத்து, எல்லா ஜெபங்களிலும் நேரத்தை கொடுத்து நீங்க கர்த்தரிடத்துல வருகிறீர்கள் என்று சொன்னா என் தேவன் அழைப்பித்ததான அழைப்புல நீங்கள் ஜெயமுடன் ஓடிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜெயமுடன் ஓடி முடிப்பீங்க. என்ன போல தேவன் உங்களை கீழே தள்ள மாட்டாரு. என்ன போல தேவனிடத்துல அடி வாங்கி கர்த்தரிடத்துல நான் திரும்பவும் ஆண்டவரே சொல்லி மாறி வர வேண்டாம். நீங்க நிரந்தரமாக என் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் உயர்வை கண்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவு தேவனால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எல்லா மேன்மையும் தேவன் ஒருவருக்கே செலுத்தணும். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டும் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லலாமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் எடுக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பெரியலையா சொல்லுங்க, இன்னும் பெருசா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். இது பூச்சக்கரத்துல உலகத்துல இந்த அண்ட சராசங்கள்ல இருந்து தேவன் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அவருடைய ஜனம் என்று தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஒரு ஸ்பெஷலைஸ்டு பீப்பிள், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் என்று தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். யார் நீங்க? தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஜனம் என்று தேவன் நீங்க காணப்படும்படியாய் தேவன்
உங்களை தெரிந்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத படிப்போமா? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் சகல ஜனங்களிலும் நீங்கள் திராட்சையான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. முன்னாடி நம்ம ஒன்று குருந்தில படிச்சது போல நம்ம ஞானி என்றும் பிரபு என்றும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டாரா? இவங்க கொஞ்ச ஜனமாக இருந்தாங்க. இவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? கொஞ்சம் ஜனம், சிறு கூட்டம். ஆனா இந்த சிறு கூட்டத்தை தேவன் என்ன பண்ணினாரு? அவர் தெரிந்து கொண்டாரு. அந்த தேசத்தை ஆசீர்வதித்தாரு. இன்றளவும் அது ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன தேசம் தான் நீங்க உலகத்தை என்ன பண்றாங்க? பயப்படும்படியாக வச்சிருக்கிறாங்க. உலகமே எழுப்பி போனாலும் இஸ்ரவேலை ஒன்றும் செய்யவில்லை. சின்ன கூட்டம் தான், சின்ன ஜனம் தான். ஆனா என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அது தேவனுடைய ஜனம், அது தேவனுடைய பாதுகாப்பானது. என் தேவனுடைய பாதுகாப்புல இருப்பதனாலே அந்த தேசத்துக்கு விரோதமாக ஒருவராலும் எழும்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என் தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய ஜனத்திற்கு தேவனை பாதுகாவலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்புல இருப்பதனாலே, அவருடைய அரவணைப்புல இருப்பதனாலே ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் என்று தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன படிக்குமா? கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அதன் ராஜாவான பார்வோனின் கையிலிருந்தும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க எப்படி மீட்டு கொண்டார் இந்த உலகத்துல? உங்க எல்லாரையும் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நாங்க ஒரு சிலருக்குலாம் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அவனோட பழைய வாழ்க்கையில இருக்கிற ஐயோ இவர் வேற வந்து தாரா, இந்த அம்மா வேற வந்துச்சா, சும்மா ஏசப்பான்னு சொல்லாதீங்க, எனக்கு போர் அடிக்குது, எந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்களே, எனக்கு தெரியாதா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு எல்லாம் பேசினவங்கள் உண்டு. ஆனா அதே நாவுகள் தேவனை அறிந்த பிறகு அழுறாங்க. ஐயோ, நான் சொல்றது போலயே அவங்களும் சொல்றாங்க, ஐயோ அந்த ஏசப்பா ஒண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்திருந்திருக்கலாமே, எவ்வளோ பெரிய உண்மையுள்ள தேவனை இத்தனை வருஷ காலமாய் நான் அறியாமல் இருந்தேனேன்னு சொல்லி கிளம்புகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறாரு, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரு. உன்னை தேவனுடைய ஜனமாய் இருக்கும்படியாக என் தேவன் உன்னை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள ஜனம். நம்ம தேவனுக்கான பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவரான ஜனங்களாய் நாம காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜனம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும். நம்மளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் வேண்டும். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்ற காரியம், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை சற்று நினைச்சு கொள்ளுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவியோட வழியிலே நில்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும், நீங்க நம்முடைய கால்கள் எல்லாம் எங்க போகுது? பரியாசக்கார உட்கார்ந்து இடத்துலாம் நாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க போகாதடா, துன்மார்க்கனோட சேராதடா, அவங்களோட தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தம் நிறைந்ததான ஜனம், நீங்க கர்த்தருக்கான ஜனம். தேவன் உங்களை அழைப்பது நோக்கம் வேறு. என் பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு அலங்கரிக்கப்பட வேண்டும். என் தேவன் இதற்காகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கண்ணாடிக்கு முன்னாடி போய் காலையில் போய் பார்த்தோம்னா அலங்கோலமான முகத்தை பார்ப்போம். அலங்கோலமா இருக்கும். தலை ஒரு சைடு இருக்கும், ஒரு சிலர்லாம் சைடு ஒரு பெரிய கோடையா இருக்கும்.
என்ன கோடு? பெரிய கோடு, பேட் ஸ்மெல் கோடு வரும். இளங்கோலமான நிலைமையில இருக்கிற நம்மளை தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு நம்ம போய் என்ன பண்ணுவோம்? நம்மள சுத்தம் செய்து கொள்வோம். தேவன் நம்மளையும் கூட அவருடைய ஆலயத்திலே வந்து கண்ணாடி முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல காணப்படும். தேவனுடைய ஆலயத்திலே கண்ணாடி முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல காணப்படும். தேவன் உங்களிடத்துல சொல்லி சுட்டி காமிக்கிறது, உன்னுடைய கோட்டுவா பத்தியா எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு, ஓ வாய கருண நாத்தடிக்குது பத்தியா, ஓ தலை வாராம இருக்குது பத்தியான்னு சொல்லி எப்படி கண்ணாடியில நீங்க பார்த்திருக்கீங்களோ அப்படியே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திலே காமிக்கப்படும். இந்த கண்ணாடியில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சற்று நோக்கி பாருங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடையதா இருக்கிறது? என் தேவனுடைய ஆலயத்திலிருந்து இந்த கண்ணாடியில உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. என் தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான சின்னமாய் காணப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? இந்த கண்ணாடி உனக்கு முன்பாக நிற்கிறது. தேவச்சனமே, தேவனுடைய பரிசுத்த சாதி என்று நீ காணப்படுவதற்காய் என் தேவனுடைய தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஒரு நாளையில நீ எத்தனை முறை தேவனை நினைக்கிற? ஒரு நாளையில எத்தனை முறை நீ தேவனை நினைக்கிற? எத்தனை முறை நீ தேவனை ஸ்தோத்திரிக்கிற? உன்னோட வாழ்க்கை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவுகளை தருகிறாரு. தேவனை மறப்பதற்காகவா? தேவனை மறப்பதற்காகவா? தேவனுக்கு நன்றி செலுத்துவதிலே குறைவுடையவனாய் மனுஷனாய் காணப்படுவதற்காகவா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு இன்னும் மகிமை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனை ஒரு முதலாளி ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்ல முதலாளி அவனுக்கு வேண்டியவர்கள் எல்லாவற்றையுமே செய்வார். அவனுக்கு பைக் வாங்கி கொடுப்பார், அவனுக்கு எல்லாவற்றையும் செய்வார். எதுக்கு? அவனோட வேலையை நேர்த்தியாய் செய்யணும், அவன் மேல அன்பு வச்சிருப்பாரு. தேவன் நம்மளையும் கூட தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து அவருடைய சினம் என்று மாற்றியிருக்கிறார்னா நாம் உண்மையாக அவருடைய சின்னமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய சின்னமாய் நாம காணப்படணும். அவர் காண துதி கன மகிமையை செலுத்துவதிலே நேர்த்தியுடைய மனுஷர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேர் கர்த்தரிடத்துல குறை சொல்லுகிறதான மனுஷர்களாய் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு குறை உண்டுனா, ஏதோ கொஞ்சம் குறை உண்டுனா இந்த குறைகளை மேன்மைப்படுத்தி பேசுகிற மனுஷர்கள் உண்டு. தேவ பிள்ளையே, தேவன் உனக்கு எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தரோட வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எத்தனை. ஒரு சின்ன காரியத்திற்காக நீ தேவனிடத்துல நீ கவலைப்படுவியா? ஒரு சின்ன காரியத்தை எண்ணி நீ தேவனிடத்திலே கவலைப்படுவியா? ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ தேவனிடத்திலே கவலைப்படுவியா? என் தேவன் உன்னை அதிசயத்தை காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அதிசயத்தின் தேவன். உன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா நீ குறைய சொல்லிக் கொண்டு என் தேவனை முறுமுறுத்துக் கொண்டிருப்பனா நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? என் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் என் வீட்டுக்கு யோனாவாய் காணப்படக்கூடும். ஒரு யோனா, ஒரு ஆகான் அந்த குடும்பத்தையே என்ன பண்ணினான்? அந்த கப்பலை என்ன பண்ணினான்? அசக்க பண்ணினான். ஒரு ஆகான் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்காக சாபத்தை தேடி வந்தான். அவருடைய மிருகஜீவன் கூட அவன் என்ன பண்ணப்பட்டது? சாகடிக்கப்பட்டது. கல்லெறிந்து சாகடிக்கப்பட்டது. எரிச்சி சாகடிக்கப்பட்டது. ஒரே ஆகான் தான். அவன் குடும்பம் எல்லாம் அழிந்து விட்டது. தேவ பிள்ளையே, உன்னை தேவன் தெரிந்து கொண்டது நோக்கத்தை மறந்து விடாதே. என் தேவன் உன்னை தேவனை புரிந்து கொள்ளும்படியாய், என் தேவனை நீ அறிந்து கொள்ளும்படியாய், என் தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் காணப்படும்படியாய் தேவன் உன்னை என்னையும் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை தேவனிடத்திலே சொல்ல வேண்டாம். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். தேவனிடத்துல போய் ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணீங்கன்னு நீங்க தேவனிடத்திலே கேட்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. என் தேவனிடத்துல
மாற்றுவாருனா அதற்கான நீதி செய்ய கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குறைகள் நிமித்தம் நம்மளுக்கு என்ன வரும்? சோதனைகள் வரும். நம்முடைய குறைகள் நிமித்தம் நம்மளுக்கு சோதனைகள் வரும். இரண்டாவது காரியம் எதனால வரும்? எதனால வரும்? பிசாசினால சோதிக்கப்படுவதான சோதனைகள் நம்மளுக்கு வரும். இரண்டு விதமான சோதனைகள் தான். ஆனா இந்த ரெண்டு சோதனைகளிலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் நம்மளுக்கு வந்தாலும் நாம் தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், என் தேவன் இந்த சோதனைகளில் இருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையிலிருந்து என் தேவனுடைய விடுதலை செய்ய அவரே வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த பெரிய காரியத்தையும் அவர் சாதாரணமாய் செய்து முடிக்க முடியும். செங்கடல் வழி இல்ல, செங்கடல் மூடி இருக்குது, எங்கேயும் வழி இல்ல. ஆனாலும் என் தேவன் செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கி தந்தார். செங்கடலை கடலை பிளந்து என் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போவதற்கு என் தேவனால வழி செய்ய முடியும் என்று சொன்னால், என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை செய்து தர முடியும். என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னால ஒன்றை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படுகிறீங்களா? என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அவர் அதிசயத்தின் தேவன். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை ஒன்று பண்ணினவர். ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்காக எந்த ஒரு காரியமும் நடந்தேறும். எந்த காரியமும் உங்களுக்காய் என் தேவன் ஸ்பெஷலாக உருவாக்கி தர முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே வணங்கி கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு தரணும்? எதற்காய் தேவன் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொண்டு பண்ணி தரணும்? தேவனை கனப்படுத்துவதில், அவரை துதிப்பதில், அவருக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில் நாம் முதன்மையானவர்களாய் காணப்படுவதற்கு என் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் படிக்குமா? 8 பாகம் 7. கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்து நின்று அது ராஜா பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருப்பாரு? என்ன கொடுத்திருப்பாரு? ஆசீர்வதிச்சிருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என் தேவன் உங்களுடைய தகப்பனை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆகையினாலே நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் என் தேவன் காணாதவர் போல இருப்பார். நீ அதை எண்ணி கர்த்தர் பண்ண பார்க்கல, நான் இன்னும் கொஞ்சம் அநியாய அக்கிரமம் செய்யட்டும்னு சொல்லி நம்ம அநியாய அக்கிரமங்கள் செய்யக்கூடாது. நம் தேவனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நம் தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, உமக்காய் வாழ என் தேவனே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே கேட்பவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 1 பேதுரு வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாகிய பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்தமான தனமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய புண்ணியம், அவர்
அவர் அழைத்ததான அழைப்பு, இந்த தேவன் யார் என்று நீங்க புரிந்து கொண்டு இந்த தேவனை அறிவிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, இந்த தேவனை அநேகருக்கு நீங்க அறிவிக்கும்படிக்கு, படிக்குமா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம், நீங்க அவருடைய ஜாதி, நீங்க அவருடைய ஜனம், நீங்க அவருடைய பரிசுத்த சந்ததி. நீங்க போய் இந்த தேவனை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த தேவனை அறிவிக்கும்படியாய் என் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேரான வழியை உங்களால் மாத்திரமே காமிக்க முடியும். அவன் வேறு வழிகளை காமிச்சானா, இயேசு அல்லாத வழிகள் எல்லாம் நரகத்துக்கு நேராய் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனுஷன் வருவான் என்றால் அவன் பரிசுத்தவானாய் மாறுவான். அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பிடிக்க மாட்டான், அக்கிரமங்கள் செய்ய மாட்டான், அநியாயங்களை செய்ய மாட்டான். அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து உலக ஜனங்களுக்கு நன்மை செய்து எல்லோரையும் பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்கிற மனுஷனாய் காணப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து தேவனிடத்துல வந்துட்டு நீங்க எல்லாரும் தட்டியை தீட்டு வச்சுக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க, கட்டையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, எல்லாரும் கிட்ட போய் எவனாவது வாய் பேசினா ஓங்கி தலையில அடிக்கன்னு என்னைக்காவது எந்த தேவன பிள்ளையாவது இப்படிப்பட்ட காரியத்தை இடத்துல சொன்னது உண்டா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை ஒரு கண்ணத்துல அறிஞ்சனா மறு கண்ணத்துல திருப்பி கொடுப்பான். உனக்கு அக்கிரமம் செய்யறானா, உனக்கு அநியாயம் செய்யறானா, அவளோட பாவத்தை மன்னிங்க. ஒரு சாவில என் தேவட மனுஷனை எரிச்சு கொண்டாங்க. ஒரு சாவில அந்த மனுஷன் கடந்து போய் கிறிஸ்துவின் மத்தியில் தேவட ஊழியத்தை செஞ்சாரு. தன்னோட குடும்பத்தை அழைத்து வந்தாரு. தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டு எடுத்து வந்து இந்த ஏழை ஜனங்களுக்கு நான் உதவி செய்யணும், இவர்களிடத்துல நான் அன்பு பாராட்டணும், இவர்களுக்கு உதவாது யாருமே இல்லை. குஷ்டரோகியா இருப்பதனால இவருடைய குடும்பத்தையே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. குடும்பமே இவரை விட்டு ஒதுக்கிடுச்சு, குடும்பமே இவங்களை விட்டு போயிட்டாங்க. இவரோட வியாதி நிமித்தம் இப்படிப்பட்ட ஜனங்களை என் தேவன் நேசிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் விட்டு எடுத்து வந்து தேவனுடைய ஊழியத்துக்கென்று இங்க பூமியில வந்து இந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்தாரு. அநேக கல்விமான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அநேக குழந்தைகளுக்கு பள்ளிகளை வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாரு. வந்தது என்ன, இவர் மதம் மாற்ற வந்துட்டாரு என்று சொல்லி என்ன பண்ணினாங்க, அவரை சீப்போட வச்சு கட்டி அவரோட பிள்ளைகளையும் சேர்த்து உயிரோடு எரிச்சு போட்டாங்க, உயிரோடு எரிச்சு போட்டாங்க. இந்த மனுஷன் யாருக்கும் தீமை செய்யவே இல்லை, தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் தான் செஞ்சாரு. எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னோட சொத்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்தாரு. என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே வண்டியிலே வச்சு கட்டி அவரை எரிச்சு அவருடைய மரணத்தை கண்டு சந்தோஷம் அடைந்தார். பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு மரணம் என் தேவனுடைய மகனுக்கு உண்டானது, அவருடைய குழந்தைக்கு உண்டானது. ஆனாலும் அவருடைய மனைவி மட்டும் உயிரோடு இருந்தாங்க. அந்த மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா, என் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு இப்படி செய்த மனுஷர்களை நான் மன்னிக்கிறேன் சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அகோரமான காரியத்தை செய்த மனுஷனை ஒரு சாதாரண மனுஷன் மன்னிக்க முடியுமா? ஒருவன் இயேசுவுடைய பிள்ளையாக இருப்பான் என்று சொன்னால் மாத்திரமே அவன் எந்த பாவத்தையும் மன்னிக்க முடியும், எந்த அக்கிரமங்களையும் மன்னிக்க முடியும். இதற்காக தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க தேவனுக்கான பரிசுத்த ஜனம். தேவன் உங்களை மன்னிக்கிற இருதயத்தை தேவன் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறாரு. பிள்ளையே, அவருடைய அழைப்பை மறந்து விடாதீங்க, அவர் அழைத்த அழைப்பை மறந்து விடாதீங்க, உங்களை மேன்மை பாராட்டாதீங்க. உங்களை உயர்த்தினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே தாழ்மை உள்ளவர்களாயிருங்க. யாருடைய பாவத்தையும் மன்னிக்க கூடியதான மனுஷர்களாயிருங்க. இன்னும் குரோதங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இந்த ஆள் எனக்கு விரோதமாய் பேசினான், இந்த குடும்பம் எனக்கு விரோதமாய் பேசினது, இன்னும் இந்த குரோதம் உன்னுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்கிறதான ஜனம். எவ்வளவு பெரிய அநியாயங்கள், குற்றங்கள், கொலைகளை செய்திருந்தாலும் அவனை நாம் மன்னிக்கிறதற்காகவே தேவன் உங்கள் அனைவரையும் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியான தேவனுடைய சின்னமாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திரும்ப வந்து படிங்க வசனம் 1:2-9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்க, அநேகருக்கு இந்த ரட்சிப்பை தர, அவர்களும் பரிசுத்த தேவனை அறிந்து கொள்வதற்கு என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, சுகத்தை பெற்றுக்கொண்டு, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டு, தானும் தன் குடும்பம் மாத்திரம் சமாதானமாய் இருக்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் உண்டு. ஆனாலும் நாம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கண்ணாடியில் இருந்து பாருங்க. நான் என்ன செய்கிறேன் தேவனுக்கு? என் தேவன் அழைத்ததான அழைப்புக்கான பாத்திரவானாய் நான் காணப்படுகிறேனா? இல்லை, நான் உழைத்து சம்பாதிக்கிறதிலே மேன்மை பாராட்டி கொண்டு நானும் என் குடும்பமும் சந்தோஷமாய் இருக்கிறதையே நினைக்கிறவனாய் இருக்கிறேனா? தேவனுடைய நாளிலே, இந்த நாள் கர்த்தருக்கான நாள், இந்த நாளிலே உங்களை நினைவு கூறும்படியாய் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து என் தேவன் உங்களை எழுப்பி பரிசுத்த ஜனம் என்று தெரிந்து கொண்டதன் நோக்கம் அநேகருக்கு இந்த கிறிஸ்துவின் வாழ்வை தர வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய நாவல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய நண்பரிடத்திலே இந்த இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க அநேகரிடத்திலே சாட்சி கூற வேண்டும் என்பதற்காக அவர்களையும் பரலோகத்துக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு மனுஷனும் அவன் நேராக அவன் அக்னியிலே போடப்படக்கூடாது, அவன் அக்னியிலே தள்ளப்படக்கூடாது, அவன் நரகத்துக்கு நேராய் போய்விடக் கூடாது என்பதற்காக என் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறாரு. நீங்க எத்தனை பேரு பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தி கொண்டு வருகிறீங்க? எத்தனை பேரு உங்களுடைய நண்பனை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துகிறீங்க? எத்தனை பேரிடத்துல இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவித்திருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கிறீங்க? நாளிலே தேவனுடைய கண்ணாடி முன்பாக நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, என் தேவ ஜனமே, ஆதியிலே பண்ட தேவனுடைய அன்பு இந்த நாளிலே உன்னிடத்தில் இல்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நீ ஆதியிலே தேவனிடத்தில் வந்து அற்புதத்தை பெற்று தேவனிடத்தில் நீ எப்படி இருந்தாய்? எத்தனை அன்பு நிறைந்தவனாய் இருந்தாய்? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாய்? இன்னைக்கு எங்க போச்சு உன்னுடைய வைராக்கியம்? இன்னைக்கு எங்க போச்சு தேவனை அறிவிக்கிறதான இந்த அறிவிப்பு? உன்னுடைய இருதயத்தை விட்டு எப்படி கடந்து போனது? தேவன் உன்னை ஆசீர்வதித்தது இதற்காகவா? தேவன் உன்னை உயர்த்தினது இதற்காகவா? உன்னுடைய பணம், உன்னுடைய பலன் எல்லாவற்றையும் தந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஞானிகள் வெட்கப்படும்படியாய் என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்தாரு. என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதிலே அநேகர் ரொம்ப லேட்டா வரீங்க. பிள்ளையே, கடைசி நாளில் நிக்கிறோம், கடைசி நாளில் நிக்கிறோம். இப்போ நீங்க வாழ்வது போல நீங்க வாழ்வீங்கன்னா தேவனால கைவிடப்படக்கூடாது. இப்பொழுது நீங்க வாழ்வது போலயே நான் வாழ்வேன்னு சொன்னா தேவனால கைவிட்டப்பட போயிடுவீங்க. கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, நான் உமக்காக நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க தேவனிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் வரும், தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்துல நீங்க நிற்பீங்க. நியாய தீர்ப்பின் நாளில்
உங்களுடைய நண்பர் வந்து முன்னாடி நிற்பாங்க. அட, நீ இவ்வளவு வருஷமா நீ கத்திரத்துல இருந்தியடா, ஒரு நாளாவது இந்த இயேசுவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நான் இந்த ரட்சிப்பை பெற்றிருப்பேனே. உங்க அம்மா அப்பா வந்து நிற்பாங்க முன்னாடி, நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நரகத்துக்கு போவதற்கு நிற்பாங்க. அந்த நாளிலே உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, அம்மா நீ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தனா இந்த ஏசப்பா கிட்ட நான் வந்திருப்பேனேம்மா, என்னை விட்டுட்டியேம்மா, என்ன நரகத்துக்கு நேரம் விட்டுட்டியேம்மான்னு உங்களை பார்த்து உங்களோட தாய் தகப்பனும் கேட்பாங்க. தேவப்பிள்ளையே, இந்த நாள் நெருங்கிடுச்சு. இந்த கடைசி நாளின் நேரத்துல நின்று கொண்டிருக்கிறோம். உட வாய் திறக்கப்படலைன்னா வேறு ஒருவருடைய நாவை தேவன் திறப்பேன் என்று சொல்லுவார். வேறு ஒருவரை தேவன் உருவாக்குவாரு. தேவப்பிள்ளையே, அவருடைய அழைப்பின் நோக்கத்தை நீங்க மறந்து விடாதீங்க. அவருடைய அழைப்பின் நோக்கத்தை நீங்க மறந்து விடாதீங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு நாளில இந்த பல்லாவரத்துல பகுதிகளில இருக்கிற எல்லாரும் பரலோகத்திலே இருக்கணும். அல்லேலூயா. இந்த பகுதி நீங்க இருக்கிற பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நேராய் வரணும். நீங்க தேவனுக்காக ஊழியத்தை செய்யும்படியா, உங்களோட குடும்பத்தினரை அழைத்து வரும்படியா, உங்களோட ஜனங்களை அழைத்து வரும்படியா, உங்களோட நண்பர்களை அழைத்து வரும்படியாய் உங்களோட வாய்களை திறந்து பேசுங்க. கர்த்தர் அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுக்கான பரிசுத்த ஜனம். நீங்க யாரிடத்திலையும் போய் நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசு பகல நீ வாப்பா, கர்த்தரோட வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க விசுவாசத்தோடு சொல்ல முடியும், என் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே அதிசயத்தை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் ஒருவரால் மாத்திரமே அதிசயம் செய்ய முடியும். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் அநேகரை கர்த்தரிடத்தில் அழைத்து பாருங்க. பரலோகத்துல அநேகராய் நம்ம பூமியில இருந்து கடந்து கூட்டிட்டு போகணும் பரலோகத்துக்கு. நரகத்துக்கு ஒருவரும் போக கூடாது. இந்திய தேசத்துல இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் தேவனுக்கான ஊழியத்தை செய்யுங்க. அவர்கள் அநியாயக்காரர்களாய், அக்கிரமக்காரர்களாய், தேவனை அறியாதவர்களாய் நம்மளை சாகடிக்கலாம், பரவாயில்ல. நாம் மரிச்சாலும் ஒரு 1000 பேர் என் தேவனிடத்துல வரட்டும்ன்றதான எண்ணம் ஒரு இருதயத்தில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா ஒரு நம்முடைய ஜனங்களுக்கு எல்லாரையும் மீட்டெடுக்கணும் தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மரணத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது நோக்கம் இந்த உலகமே ரட்சிக்கப்படணும் தான், இந்த உலகமே ரட்சிக்கப்படணும் தான். அவர் அடக்கி ஒரு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். நீங்க உங்களோட வேலையை கையில் எடுத்துருக்கீங்க. நீங்க இந்த வேலையை ஒவ்வொருத்தருடைய கையில தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் அநேகருக்கு போய் அறிவிக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகளுக்கு அறிவிங்க, உங்களோட நண்பர்களுக்கு அறிவிங்க, உங்களோட சொந்தக்காரர்களுக்கு அறிவிங்க, உங்களோட குடும்பங்களுக்கு அறிவிங்க. இது பரலோகத்துக்கு நேரான வாழ்க்கை. அல்லேலூயா. இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரான வாழ்க்கை. தேவப்பிள்ளையே, உன்னை ஆசீர்வதித்தவர் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தேவன் தந்தது. இது தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த பலன் தேவன் தந்தது, இது தேவனுக்காக பயன்பட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த ஞானம் தேவன் தந்தது, இது தேவனுக்காக பயன்படுத்துவதற்காக ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே கண்களை கூடினவர்களா நம்மடங்கால் படிக்கலாம், இஷ்டப்பட்டு சொல்லலாம், ஆண்டவரே நீரனை அழைத்ததன் நோக்கம், நீரனை அழைத்ததன் நோக்கம் நிறைவேறுவது. இயேசுப்பா, என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் அதிசயங்களை செய்யக்கூடியவன் ஆண்டவரே, நீர் மாத்திரமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க. என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோட ஆசீர்வாதத்தை, என்னோட பலத்தை, என்னோட ஞானத்தை என் தேவன் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீர். இது தேவனுக்கு என்று பயன்பட இதோவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே
இறக்கி வைக்கிறேன்ப்பா. நான் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுக்காக இனிமேல் வாழ போற நாளெல்லாம் நான் கர்த்தருக்கான பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஏசப்பா, உங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, உங்களோட சாட்சியை காத்துக்கொண்டு நான் தேவனுக்காக நான் பேசுகிறவனாக என் வாழ்க்கையில என் தேவன் செய்த அதிசயங்களை நான் அநேகருக்கு சொல்லுவேன்ப்பா. பரலோகத்துக்கு தேவனுக்கு வேறாக அநேக ஜனங்களை நான் அழைத்து வருவதற்கு இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிருபைகளால் என்னை நிரப்புங்க அப்பா. இந்த கிருபைகளால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? தேவனுடைய கிருபை உங்களுக்கு தர வல்லமுள்ளவனாக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை தந்த தேவன், உங்களுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார். என் தேவனுக்காய் உழைக்கும்படியான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உலகத்துக்கு வெளிச்சமாய் என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்பீரா? முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, நான் அநேக இடத்துல கீழ்ப்படியாத ஜனமாய் இருக்கிறேன். அநேக இடத்துல உங்க வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியல்லப்பா. என்ன மன்னியும். அந்த கீழ்ப்படிதலை தாங்க ஆண்டவரே. இந்த கீழ்ப்படிதலை தாங்க இயேசுப்பா. உங்க வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கணும். அதற்கான கிருபையை தாங்க அப்பா. என் தேவன் கிருபையை தாங்கப்பா. கேளுங்க கர்த்தரிடத்துல. என் தேவன் எதையும் தர வல்லவராயிருக்கிறார். நீங்க தேவனுடைய சித்தம் செய்ய தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னான். இந்த நொடி பொழுதே தேவன் உங்களை அவருடைய அபிஷேகத்தினாலே நிறைய செய்வார். அவருடைய அதிசயத்தின் கரம் உங்களை தொடும். என் தேவனுடைய கரம் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுடைய கடை மீது உங்களுடைய கரம் வந்து இறங்கும். என் தேவனுடைய கரம் உங்கள் மீது வந்து இறங்கும். உடனே கரப்பீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இயேசுப்பா, என்னோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவை திறங்கப்பா. என் வாயை திறங்க ஆண்டவரே. உங்களுடைய அதிசயத்தை காண பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியம் தேவனுக்கான மகிமையுள்ள ஊழியமாய் மாற்றும். நாம் மாற்றம் சுயநலமுள்ளவனாய் நான் வாழாதபடி என் தேவன் தந்த ரட்சிப்பை உலகத்துக்கு அறிவிக்கும்படியான மனுஷனாய் என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் தேவனுக்காய் வாழ உதவி செய்யுங்கப்பா. வைராக்கியத்தை உலக மேன்மைக்காக நம்ம அநேக செபங்களை கர்த்தரிடத்திலே செபிக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பு அதற்காக நம்ம செபிக்கிறதுக்கு மறந்துடுறோம். இன்னைக்கு இந்த தேவனுடைய அழைப்புக்காக செபிங்க. இந்த தேவனுடைய அழைப்புக்காக செபிங்க. ஏசப்பா, நம்முடைய சீஷனாய் மாற்றணும். அந்த சீஷனை போல நாம் கடந்து போனோம்ப்பா. உலகமெங்கிலும் நாம் கடந்து போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆர்வத்தை தாங்க. என் இதயம் பொங்கி வழியும்படியான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவுகளை தாங்கப்பா. வாஞ்சைகளை தாங்கப்பா. Thank you, Holy Father. Thank you, Holy God. Mighty Heavenly Father, bless us, Father God. எங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வாயை திறக்கிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்துக்காய் எங்களுடைய வாய்களை திறக்கிறவர்களாய் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Mighty Father, mighty Heavenly God, pour out your Holy Spirit among your people. Pour out your Holy Spirit among your people, Father. Let your desire be open in
இந்த நாளிலே இவர்களை உணர செய்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையான நிரப்புங்கள். இந்த நாளிலிருந்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய ஒளியின் பிரகாசம் இவர்களிலே பிரகாசமிக்கிற ஜனங்களாய் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவனானவர். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். வாழ்க்கையெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களையும் காணப்பட்டது. இந்த கடைசி நாட்களில் உங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஊழிய பாதையிலே தேவனிடங்களை நடத்தி வருவதற்காக நன்றி. இந்த நாளிலே சபையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தில் இந்த சபையாய் முழுமையாய் தேவனுடைய ஊழியத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனிடங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் ஏகப்படலான தேவனுடைய வார்த்தையின்படியாக கர்த்தருடைய அழைப்பை உணர்ந்து இந்த நாளிலிருந்து தேவனுக்குள்ள கரங்கள்